வணக்கம். அதாவது ஒவ்வொரு மாசத்துல பிறந்தவங்க இந்த மாசத்துல சொத்து வாங்கவோ அட்வான்ஸ் கொடுக்கவோ கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில சூட்சம ரகசியங்கள் நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். புரட்டாசி மாசத்துல பிறந்தவங்க இதுக்கு ராசியோ லக்னமோ எதுவுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன திசை நடக்கிறதுங்கிறதும் தேவை கிடையாது. நம்ம என்ன மாசத்துல பிறந்திருக்கோம், அது எந்த மாசத்துல வாங்கக்கூடாதுங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க மீதி எந்த மாசம் வேணாலும் வாங்கிக்கலாம். புரட்டாசி மாசம் பிறந்தவங்க வாங்கக்கூடாதுன்னு மாதம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாசம். சித்திரை மாசத்துல அட்வான்ஸ் கொடுக்கறதோ பேசுறதோ வாங்குறது அவங்களுக்கு அது சிறப்பு அடையாது. நிறைய அது பிரச்சனைகளை உண்டு பண்ணும், திருப்திகரமானதா இருக்காது. ஐப்பசி மாசத்துல பிறந்தவங்க வைகாசி மாசத்துல அட்வான்ஸ் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. ஸோ சொத்துக்களால பிரச்சனைகள் வரும், அது மூலயமா நிம்மதி இருக்காது. அடுத்து கார்த்திகை மாசம் பிறந்தவங்க ஆனி மாசத்துல சொத்துக்கள் வாங்கக்கூடாது, அட்வான்ஸ் கொடுக்க கூடாது. இது ஒவ்வொரு மாதத்துக்கும் உரியது. இதுக்கு காரணம் நிறைய இருக்கு, நான் அடுத்தது சொல்றேன். ஆடி மாசம் பிறந்தவங்க மார்கழி மாசத்துல சொத்து வாங்குறதோ அட்வான்ஸ் கொடுக்கவோ கூடாது. அவங்களுக்கும் ஆடி மாசம் செட் ஆகாது. மார்கழி மாசத்துல பிறந்தவங்க கண்டிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம். தை மாசம் பிறந்தவங்க ஆவணி மாசத்துல சொத்து வாங்குறதோ அட்வான்ஸ் வாங்குறதோ தவிர்க்கணும். மாசி மாசத்துல பிறந்தவங்க புரட்டாசி மாசத்தை தவிர்க்கிறது நல்லது. குழப்பம் அடையாதீங்க, தெளிவா கேட்டுக்கோ. பங்குனி மாசத்துல பிறந்தவங்க ஐப்பசி மாசம் சொத்து வாங்குறது அட்வான்ஸ் கொடுக்கறது இல்லாம இருந்தா அவங்களுக்கு சிறப்படை. சித்திரை மாசத்துல பிறந்தவங்க கார்த்திகை மாசம் சொத்து வாங்குறதோ அட்வான்ஸ் கொடுக்காமோ இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வைகாசி மாசத்துல பிறந்தவங்க மார்கழி மாசம் சொத்து வாங்குறதோ அட்வான்ஸ் கொடுக்காமோ இருந்தா மிகவும் நல்லது. ஆனி மாசத்துல பிறந்தவங்க தை மாசம் ரொம்ப உகந்த மாசம், விளைச்சல் அதிகமா இருக்கும். ஸோ அமோகமானது, முழு வருஷம் சுபதினம் நிறைய நினைக்காதீங்க. உங்களுக்கு ஆனி மாசத்துல பிறந்தவங்களுக்கு தை மாசம் செட்டே ஆகாது. ஸோ நீங்க மற்ற மாதங்கள்ல அட்வான்ஸ் கொடுக்கலாம், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இதுல நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது மூலயமா நிறைய கடன்கள் வரும். கடன் அடையறதுக்கு உண்டான வழிகள் பிறக்கிறது ரொம்ப கஷ்டகாலம். ஆடி மாசத்துல பிறந்தவங்க கண்டிப்பா மாசி மாசம் அட்வான்ஸ் வாங்குறதோ கொடுக்கறதோ வச்சுக்க கூடாது. இது பொதுவான விதிகள் தானே ஒழிஞ்சு அவர்கள் ஜாதகத்தை பொறுத்து, சுய ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் வித்தியாசங்கள் மாறுபடும். இது யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேண்டாம். நன்றி.